அட்டி நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே, நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜனநாயகன் படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துக்காக நம்ம மக்கள் என்னெல்லாம் பண்றாங்க, எங்கெங்க என்னென்னலாம் நடந்துச்சு, யார் யார் என்ன பண்ணா, அதோட ரியாக்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் லாஸ்டா நீட் ப்ரொடெஸ்ட் உங்களுக்கு தெரியும், அதை பத்தியும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஒன்னும் சொல்லவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எந்த ஒரு அரசியல் கட்சியையும் இல்ல தனிநபரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ குத்தி காட்டுறதுக்காகவோ எடுக்கப்பட்டது இல்லை. அப்படி உங்க மனசு கஷ்டப்பட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே பதிவிடப்படுது. தேங்க்யூ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ. நல்ல வேலை, சிஎம் சாரோட லாஸ்ட் படம் இது. இன்னும் ஒரு 10 படம் நடிச்சா நரபலியெல்லாம் கொடுப்பாங்க போல. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஏதோ சினிமா விட்டு போயிட்டாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் பண்ணாதீங்க. இத பண்றவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே, அடுத்த வீடியோ. ஜனநாயகத்திற்காக குட்டி போட்டு மண்சோறு சாப்பிட்டு வேண்டுதல். டைரக்டர், சென்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ஆக்ட்ரஸ், காமெடியன், கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், கேமராமேன், லைட்மேன், இவங்கெல்லாம் பட்ட கஷ்டத்துக்கு வராத வெற்றி நீங்க யாரோ மிதிச்சுட்டு வந்து போட்ட மண்ணள்ளி தின்னா வந்துருமா? இதுக்கும் நான் உங்களுக்கு ஒண்ணுதான் சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே, அடுத்த வீடியோ. வலிச்சா தாங்கணும், கத்த கூடாது, பீச்சிடுவேன். ரசிகர்களுக்கு ஸ்கிரீனை காப்பாற்ற மக்கள் இப்பதான் நம்ம பசங்க சிந்திச்சு செயல்பட்டுருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறீங்க? அங்க என்ன முள்ளு போட்டுருக்காங்க? கருவேப்புள்ளு என்ன பண்ணும்? பூமியில இருக்க நீரெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு பக்கத்துல இருக்க மரம் எதுக்குமே கொடுக்காது. If I'm not wrong, scientifically, நம்ம பசங்க என்ன யோசிச்சிருக்கானுங்க? நம்ம இது மாதிரி போய் ஸ்கிரீனை கிழிக்கிற மாதிரி போயிட்டு ஒல்ட்டுவோம். தியேட்டர் ஓனர்ஸ் எல்லா முள்ளு உள்ள மரத்தையும் கருவ மரத்தெல்லாம் வெட்டி நம்ம நாட்டை வளமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இதை நான் நம்புறதுனால எனக்கே நான் அவனை சொல்லி ஆசைப்படுறேன். அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாச்சுன்னு சொன்னாங்க. இங்க போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ கொஞ்சம் சீரியஸா பேச வேண்டிய நேரம். நீட் ப்ரொடெஸ்ட் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா போய் தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தெளிவாகவும் சொல்றாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எல்லாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, 4 பேருக்கு தெரிய வைங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு இருந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம குடும்பத்துல இருந்தும் இந்த சூழ்நிலையை பேஸ் பண்ற ஒரு குழந்தை வரலாம் எதிர்காலத்துல. ஸோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இத பெருசாக்க ட்ரை பண்ணுவோம். நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.